அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வேறு விதமாக ஒரு ஜாதக ஆய்வு. இது போன 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம். இது ஒரு ஆணோட ஜாதகம். வயசு 58 வருஷம் முடிஞ்சு 3 மாதம் 26 நாள் ஆகுதுங்க. இவரோட கேள்வி என்னன்னாக்கா, சார் நான் வீடு கட்டலான் இருக்கேன், வீடு கட்டலாமா? நான் எனக்கு சொந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்டலாமா? இல்லை என்னோட பூர்வீகத்திலேயே வீடு இருக்குது, அதுலேயே நான் வீடு கட்டலாமா? அப்படின்ற மாதிரி அவரோட கேள்வி. இந்த ஜாதரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிதுனம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு போயிட்டு இருக்கு. லக்னாதிபதியார் குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று 8ஆம் வீடான கடகத்தில் இருக்கார். வீடு பத்தின கேள்வி இவர் கேட்டது சரியா அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கு ஏகம் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலம் 1ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதியார் கேது பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்லையும், கோச்சார கேது 10ஆம் வீடான கன்னியில போயிட்டு இருக்காரு. இந்த கன்னி ஜென்ம லக்னமான மிதுனத்திலிருந்து 4ஆம் வீடு, அதாவது ஜென்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கோச்சார கேது. அப்போ வீடு பற்றின கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இப்போ இவர் வீடு கட்டலாமா? அவர் என்ன கேட்டாரு, நான் புதுசாக வீடு கட்டலாமா, இல்லை என்னோட பூர்வீக வீடு இருக்கு அதுலேயும் நான் வீடு கட்டலாமா சார் அப்படின்னு மாதிரி கேட்டார். 4ஆம் பாவம் தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 8ல் இருக்காரு. அதுவே 4க்கு 5ஆம் இடம் வரும் ஆச்சுங்களா. இதே நீங்க 4ஆம் பாவத்தை லக்னமா வச்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறது வீடுக்கு தொடர்புடைய செவ்வாய் பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 10ல் இருப்பாரு. அப்ப வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேரும்ன்றது விதி. அதே சமயம் கோச்சார செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8ல் இருக்காரு. அது என்ன ஆகுனாக்க 7க்கு 2ஆக வரும். அதே 4ஆம் பாவத்துக்கு 5ஆம் வரும். அப்போ என்ன வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேரும். ஆனால் தேவையில்லாத ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படும். அதனால மனக்கலக்கம் ஏற்படும். ஆனாலும் சொத்து சேரும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே அண்ணன் தம்பிக்குள்ளார சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதாவது வீடு சம்பந்தமா, அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை. ஸோ அப்போ இந்த வீடு கட்டும் போதோ இல்லை வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போதோ அதுக்கு முன்னாடியே இவங்களோட இந்த அண்ணன் தம்பிக்கு உள்ளார இருக்கிற சொத்து சம்பந்தமான, இட சம்பந்தமான, வீடு சம்பந்தமான நிகழ்வுகளை பேசி தீர்த்துட்டு அப்புறமேட்டு ஒரு முடிவுக்கு அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கணும். சரி, இந்த சமயத்தில் வீடு கட்டலாமான்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாது. ஏன்னா நவம்ச புள்ளி எங்கே போயிட்டு இருக்கா? மேஷத்தில் போயிட்டு இருக்கு. இது அதாவது கடந்த காலத்தில். அப்போ இந்த சமயத்தில் வீடு கட்ட முடியாது. அப்போ எப்போ தான் வீடு கட்டலாம்? நட்சத்திரங்கள் போகும்போது வீடு கட்டுவாங்க. அதே சமயம் இந்த வீடு வாங்கவோ விற்கவோ கட்டவோ குருவும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டு சாதகமாக இருக்கணும். அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மூலம் 2 வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு கோச்சார குரு எங்கே இருப்பார்னாக்கா கடகத்தில் இருப்பார் வச்சுங்களா. அதாவது லக்னாதிபதியார் குரு பகவான். அவர் கோச்சார குரு எங்கே இருக்காருனாக்க குருவோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே, அதாவது கடகத்திலேயே, புனர்பூசம் எங்கே இருக்கும்? கடகத்தில் இருக்கும் இல்லைங்களா. அங்கேயே கோச்சார குரு பயணிப்பார். அப்போ சாதகமாக இருக்கு. அதே சமயம் நவாம்ச புள்ளியும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் எதிர்காலத்தில் போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், மூலம் 2 வரும்போது, அதாவது 27 ஆகஸ்ட் 2025க்கு மேலே நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்கிற இந்த நிகழ்வுகளெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு இந்த சமயத்தில் பிளான் பண்ணிங்கன்னா, வீடு கட்டுறதுக்கான பிளான் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா மூலம் 3 வரும்போது நவாம்ச புள்ளி கரெக்டாக நிகழ்காலத்தில் போயிட்டுருக்கும். அப்போ எல்லாமே சரியாக வரும். நீங்கள் வீடு கட்ட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வச்சோம். அவர் இந்த ஆகஸ்ட் 27க்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும், 27 ஆகஸ்ட் 2025 முன்னாடியே ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம சொன்னோம், இல்லை வேணாம், இப்போ பிளான் பண்ணால் சரியாக வராது. அதனால் 27 ஆகஸ்ட் 2025க்கு மேலே நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளானை நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு சரியாக வரும். அதுக்கு முன்னாடி இந்தந்த நிகழ்வுகள்லாம் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளார பேசி தீர்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு அப்புறமேட்டு வீடு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு துணை கேள்வி என்ன கேட்டார், நான் புது வீடு கட்டலாமான்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு இடம் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் புது வீடு கட்ட முடியாது. ஏன்னா 4ஆம் பாவத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான்னா என்னதுங்க? பழையது. அப்போ இந்த ஜாதகர் பழைய வீடு தான் கட்டணும். அதே மாதிரி
மூலம் 2 போகும்போது கோச்சார குரு எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்காரு. இது வந்து 4க்கு 5ஆம் வீடு. 5ன்றது பூர்வ புண்ணியம். அப்போ பூர்வ புண்ணியமா ஸ்தானமான பூர்வ புண்ணிய வீட்டில் தான் இவர் வந்து வீடு கட்டணும். ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வந்து வீடு இருக்கு, பழைய வீடு. அந்த வீட்லயே வந்து இவர் ஆல்டர் பண்ணியோ இல்லை மேலே ஒரு ரூம் வீடு கட்ட மாடியில் ரூம் எடுத்தோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர புது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இல்லை. அது நல்லாவும் இருக்காது அப்படின்ற சொல்லி நம்ம புரிய வச்சோம். ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக தெளிவாக புரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.